हाय फ्रेंड्स இன்னொரு தமிழ் சினிமாக்கு வந்துட்டு வேறு ஸ்டேட்லேருந்து ஒரு 100 கோடி மூவி அடிக்க போகுது. அது எதுன்னு சொல்லிட்டு சில பேர் தெரிஞ்சிருக்கலாம், சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். கன்னடா மூவி காந்தாரா சாப்டர் 1. என்ன ப்ரோ அது ஏற்கனவே ரிலீஸ் ஆகிடுச்சு, நீ என்ன ப்ரோ சொல்கிறேன்னு கேட்கலாம். ஆனால் அது சாப்டர் 2, இது சாப்டர் 1. ஏன்னா எல்லா மூவிஸுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பார்ட் 2க்கு ஒரு லீடர் கொடுத்து அதை முடிச்சா பார்ட் 2 எடுப்பாங்க. ஆனால் இவங்க எப்படின்னா பார்ட் 2க்கே பார்ட் 1 லீடர் கொடுத்து இது பார்ட் 1 மாதிரி எடுத்திருக்காங்க. அந்த பார்ட் 2வோட காந்தாரோட கிளைமேக்ஸில் அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு, அந்த கடவுள் யார், அவர் எப்படி உருவானார், அந்த மாதிரி எடுத்திருக்காங்க. ட்ரைலர் ரிலீஸ் ஆகிருக்கு, செம்ம சூப்பராக இருக்குது, நல்லா கிராண்டாக வேறு லெவலில் இருக்குது. விஷுவல்ஸ் எல்லாம் செம்ம சூப்பராக வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. எப்படியோ ஒரு 1000 crores கன்னடா மூவி இண்டஸ்ட்ரி கன்னடா மூவிக்கு கன்ஃபார்ம் அடிக்குது. அந்த அளவுக்கு தரமாக சூப்பராக வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க மூவி. ட்ரெய்லர் பார்க்குறப்போ நல்லா அந்த சாங் சூப்பராக இருக்குது, அந்த மியூசிக்ஸு, அந்த விஷுவல்ஸு, அது எல்லாமே நல்லா கிராண்டாக சூப்பராக பண்ணியிருக்காங்க. தமிழ் சினிமாலலாம் இந்த மாதிரி பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம், எல்லாம் வேஸ்ட் பண்ணுறாங்க. நிறைய இப்போ கதைகள் நிறைய படம் ஃப்ளாப் ஆகிடுச்சு. ஆனால் இந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி யாருனா இருக்காங்கன்னு கேட்டால் அது தெரில. இதுக்கப்புறம் யாருனா எடுத்தால் நல்லாயிருக்கும். அப்படி எடுக்கலைன்னா வேறு ஸ்டேட்டை பார்த்து நீங்கள் தமிழ் சினிமாவில் கற்றுக்க வேண்டியது தான், வேறு ஒன்றும் பண்ண முடியாது. அக்டோபர் 2 ரிலீஸ் ஆகுது படம், எல்லோரும் பாருங்கள்.